வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டம் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட மேலாளர் மற்றும் துணை இயக்குனர் என் ஜெயராஜ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களின் வரிசையில் கேழ்வரகு காய்கறி பிரியாணி தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் வேளாண்மையாளர் கே கவிதா பானு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் வரிசையில் உருளைப்புழு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி அண்ணா தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலையம் கேழ்வரகு, குதிரைவாலி, திணை, சாமை போன்ற சிறுதானிய பயிர்களை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக தயாரிக்கும் பயிற்சியினை வேளாண்மையாளர்களுக்கு அளித்து வருகின்றது. அந்த வகையில் கேழ்வரகு காய்கறி பிரியாணி தயாரிக்கும் முறைக்கான பயிற்சியினை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் வேளாண்மையாளர் கே கவிதா பானு நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, இதில் எங்களுக்கு 50 விதமான பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதில் ராகி, திணை, குதிரைவாலி, சாமை இந்த தானியங்கள் சிறுதானியங்களை வச்சு என்னென்ன பொருட்கள் செய்யலான்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் நான் ராகி அரிசி தேர்ந்தெடுத்தேன். அதை இப்போது நான் ராகி அரிசியாக அது சமைச்சும் கொடுக்குறேன். அது இல்லாமல் ரெடி டு இட் மிக்ஸாகவும் ரெடி டு குக்காகவும் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இது ரவையும் இதுலேருந்து தயாரிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ராகி அரிசியிலேருந்து ராகி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானது 2 ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், புதினா மற்றும் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளி, கேரட், பச்சை பட்டாணி, கொஞ்சம் நெய், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டும். தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அதில் வைக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அது கொஞ்சம் ஹீட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் ஏன் இந்த ராகி அரிசியை இது தயாரிப்பில் இறங்கினேன்னா, இப்போ அதிகப்படியாக நம்ம இந்தியாவில் நம்ம முதல் இடத்துல இரத்த சோகையில் முதல் இடத்துலையும் கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து குறைவில் முதல் இடத்துலையும் இருக்கிறோம். இதனால் நமக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்க பிள்ளைங்களுக்கும் மூட்டு நோய்களும்
ஆஸ்ட்ரோபொரோசிஸ், ஆஸ்ட்ரோமலேசியாங்கிற நோய்களும் வருது. இதை நம்ம தவிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் இதை எடுத்தேன். இப்போ நான் வெங்காயத்தை வந்து இதில் போட்டு தாளிக்கிறேன். இது நம்ம அரிசிக்கு மாற்றாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வாரத்தில் ஒரு நாள் தான் ராகி கூழோ அல்லது களியோ சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு நாளில் ஒரு வேளை உணவாகவே இதை நம்ம பயன்படுத்தலாம். இதனால் சுண்ணாம்பு சத்து வந்து நம்ம ராகியில் 344 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருக்குது. இப்போ நான் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன், இப்போ வந்து நான் தக்காளி போட்டு தக்காளியும் வதக்குறேன். இதோட பச்சை வாடை வந்து கொஞ்சம் அடங்குற வரையும் இதை நம்ம வதக்கணும். கேரட் இதில் ஆட் பண்ணுறேன். இதனால் நமக்கு கரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸ். இது கொஞ்சம் சிறு தீயில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போடுறோம், ஒரு சிட்டிகை மிளகாய் பொடி போடுறோம். வெஜிடபிள் பிரியாணினால் நமக்கு எல்லா வித சத்துக்களும் ஒரே அளவு நமக்கு கிடைக்குது. ஒரு 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 வேளை உணவு எடுத்தாலும் நல்லா நம்ம சத்து உள்ள உணவாக நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த ராகி அரிசியை ஒரே ஒரு தடவை மாத்திரம் கழுவிட்டு அதை போடுறேன். இப்போ 1 கப்பு ராகி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சா போதும். இதனால் நம்ம தண்ணியோட அளவும் நமக்கு தேவை அளவு வந்து கம்மியாகுது. கடைசியாக புதினா கொத்தமல்லி போடுறோம். ஏன்னா இதோட வாசனை நம்மளுக்கு வந்து அதிகப்படியாகவும் தெரியும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ குக்கரை மூடிடலாம். ஃப்ளேம் அதிகப்படுத்தி ஒரு விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும். நம்மளோட ராகி பிரியாணி ரெடி. இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரையும் சாப்பிட்ற வகையில் இந்த பிரியாணி ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், சத்துள்ளதாகவும் இருக்கும். இதில் வந்து நாங்கள் இது ரைக்கான் ராகி ரைஸ்னு இதை செய்கிறோம். இதில் வந்து ரெடி டு ஈட்டாக வந்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை மிக்ஸ், சாம்பார் சாதம், பிரியாணி ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி ரைஸ், அது இல்லாமல் நான் குழந்தைங்க கிட்ஸு ஸ்பைசி கிட்ஸுன்னு இதை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்கள் பெற கவிதா பானு அவர்களை 08940342843 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகள் அக ஒட்டுண்ணிகள் மற்றும் புற ஒட்டுண்ணிகளால் அதிக அளவு பாதிப்பிற்குள்ளாகிறது. தட்டைப்புழு, உருளைப்புழு, நாடாப்புழு போன்ற புழுக்கள் கால்நடைகளை தாக்கி அவற்றின் வளர்ச்சியை முற்றிலும் பாதிக்கின்றது. கால்நடைகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் வரிசையில் இன்று உருளைப்புழு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி அண்ணா தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடு மற்றும் மாடுகளை தாக்கும் உருளைப்புழுக்களும் அவற்றிற்கு எதிரான குடற்புழு நீக்க மருந்துகளை பற்றியும் காணலாம். உருளைப்புழுக்கள் ஆடு மற்றும் மாடுகளில் சுமார் 15 முதல் 20 வகையான புழுக்கள் காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் வயிற்றின் 4ஆம் அறையிலும் குடலிலும் சிறுகுடல் பெருகுடலிலும் மிக அதிகமாக காணப்படுகின்றது. உருளைப்புழுக்களே உள்ளில் மிக முக்கியமானது ஹெமாங்கஸ் எனப்படும் உருளைப்புழுக்கள் ஆகும். இவை ஆடுகளில் மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த ஹெமாங்கஸ் உருளைப்புழுக்கள் வயிற்றின் 4ஆம் அறையில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இவை இரத்தத்தை மிகவும் அதிகமாக உறிஞ்சி உட்கொள்வதால்
ஆடுகள் இரத்த சோகைக்கு உள்ளாகிறது. இரத்த சோகை மட்டுமல்லாமல் ஆடுகளுடன் கருநிறத்தில் கழிச்சலும் ஏற்படும், தாடை வீக்கம் காணப்படும் மற்றும் ஆடுகள் தொடர்ந்து மெலிந்து ஒரு இறப்பிற்கு உள்ளாகும். மந்தையில் உள்ள 20 முதல் 50% ஆடுகள் இறப்பிற்கு உள்ளாகும். ஹெமாங்கஸ் வகையான உருளைப்புழுக்களை கண்டறிவதற்கு சாண பரிசோதனை மிகவும் அவசியம். இந்த சாண பரிசோதனையை ஆய்வகத்தில் சமர்ப்பித்து முறையான மருந்துகளை கொடுக்கலாம். குடற்புழு நீக்க மருந்துகள், குறிப்பாக உருளைப்புழுகளுக்கு எதிரான குடற்புழு நீக்க மருந்துகள் தொடர்ந்து நாம் மிக அதிக அளவில் பயன்படுத்துவதால் இதற்கு குடற்புழு நீக்க எதிர்ப்புத்தன்மையை பெற்றுள்ளது. ஆகையால் மந்தையில் உள்ள எல்லா ஆடுகளுக்கும் குடற்புழு நீக்கம் செய்தல் கூடாது. குடற்புழுக்கள் இருக்கிறதா என்று கண்டறிந்தே குடற்புழு நீக்கம் செய்தல் வேண்டும். மேலும் ஒரே வகையான குடற்புழு நீக்க கொல்லிகளை பயன்படுத்துதல் கூடாது. கிளாசெண்டல், மாரண்டல் என புது வகையான குடற்புழு நீக்க மருந்துகளை பயன்படுத்தினால் குடற்புழு நீக்க எதிர்ப்புத்தன்மை மிக மிக குறைந்து காணப்படும். மேலும் முக்கியமாக குடற்புழு நீக்க மருந்துகளை சரியான அளவில் கொடுத்தல் வேண்டும். குறைந்த மருந்து அளவு கொடுப்பதால் புழுக்கள் மருந்தை எதிர்க்கும் தன்மையை மிக விரைவிலே பெற்றுவிடுகிறது. ஆகையால் மந்தையில் எடை அதிகமான ஆடுகளை எடை கணக்கிட்டு அந்த அளவிலேயே மற்ற ஆடுகளுக்கும் அந்த மருந்துகளை அளித்தல் வேண்டும். குறிப்பாக செம்மறியாடு வளர்ப்பவர்களும் வெள்ளாடு வளர்ப்பவர்களும் ஒரே அளவான மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு பயன்படுத்துவது மிக தவறு. செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் ஒரே மருந்து அளவு கொடுத்தல் கூடாது. வெள்ளாடுகளில் குடற்புழு நீக்க மருந்தை சற்று கூடுதலாகவே கொடுக்க வேண்டும். இதற்கு கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பென்சிமிடசோல் வகை மருந்துகளை பயன்படுத்தும் போது செம்மறி ஆட்டிற்கு கொடுக்கும் மருந்தின் அளவை விட வெள்ளாடுகளுக்கு 2 மடங்கு அளவுகள் கொடுத்தல் வேண்டும். லிவமிசோல் மருந்துகளை கொடுக்கும் பொழுது செம்மறி ஆட்டிற்கு கொடுக்கும் மருந்துகளை விட 1.5 மடங்கு அளவு அதிகமாக கொடுத்தல் வேண்டும். மற்றும் குறிப்பாக குடற்புழு நீக்க மருந்துகளை எவ்வாறு ஊற்ற வேண்டும்? குடற்புழு நீக்க மருந்துகளை நாக்கின் மேல் பகுதியில் ஊற்ற வேண்டும். பென்சமிடசோல் வகை மருந்துகளை ஆடுகளுக்கு கொடுக்கும் முன்னர் ஒரு அரை நாள் அல்லது ஒரு நாள் பட்டினி போட்டு ஆடுகளுக்கு கொடுத்தால் அந்த மருந்தின் எதிர்ப்பு தன்மை, வேலை செய்யும் தன்மை மிக அதிகமாக காணப்படும். மேலும் குடற்புழு நீக்கம் செய்த ஆடுகளுக்கு பச்சை தீவனம் கொடுத்தல் கூடாது. உடனடியாக இது பச்சை தீவனம் கொடுப்பதால் ஆடுகள் வயிற்றுப்போக்குக்கு உள்ளாகிறது. ஆதலால் குடற்புழு நீக்க மருந்துகள் உடனடியாக வெளியேற வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் காய்ந்த நார்ச்சத்து நிறைந்த தீவனங்களை குடற்புழு நீக்கம் செய்த பின்பு கொடுத்தல் வேண்டும். இவ்வாறு குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுத்தால் குடற்புழு நீக்க எதிர்ப்புத்தன்மை மிக மிக குறைந்து நாம் கொடுக்கும் மருந்தின் வேலை செய்யும் திறன் மிக அதிகமாக காணப்படும். ஆதலால் ஆடுகளுக்கு உரிய நேரத்தில் குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுப்போம், இழப்பை தவிர்ப்போம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி அண்ணா அவர்களை 09836329825 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1800-180-1551 எண்ணிலும்
www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டம் 9 ஒன்றியங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தில் நீர்வள நிலவள மேம்பாடு, நிலமற்ற ஏழைகளின் தனிநபர் வருமானத்தை மேம்படுத்துதல், வேளாண் உற்பத்தியை பெருக்குதல் போன்ற நோக்கங்களை கொண்டு செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தில் தடுப்பணைகள் அமைத்தல், தடுப்புச் சுவர் அமைத்தல், நிலம் சீரமைத்தல் போன்ற பணிகள் மக்களின் பங்களிப்போடு மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றது. திண்டுக்கல் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டம் குறித்து விளக்குகிறார் இதன் திட்ட மேலாளர் மற்றும் துணை இயக்குனர் என் ஜெயராஜ் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்வடி பகுதி முகமையின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது 9 ஒன்றியங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது நத்தம், சானார்பட்டி, திண்டுக்கல், வடமதுரை, குஜிலியம்பாறை, வேடசந்தூர், தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை ஆகிய 9 ஒன்றியங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் முக்கியமான நோக்கங்கள் என்னென்னா 3 முக்கியமான நோக்கங்கள். அதில் நீர் வளம், நிலம் வளம்
இதை வந்து மேம்படுத்துவது, நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலமற்ற ஏழைகளுக்கு அவர் தனிநபர் வருமானத்தை பெருக்குவது, விவசாய உற்பத்தியை பெருக்குவது, இந்த 3 முக்கிய நோக்கங்களை கொண்டு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3 வகையான பணிகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நீர் வளம், நில வளம் மேம்பாடு, அதாவது என்ஆர்எம்னு சொல்லுவாங்க, இயற்கை வளத்தை மேம்படுத்துவது. அந்த இயற்கை வளத்தை மேம்படுத்துவதில் நாங்கள் இந்த மாதிரி சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் தடுப்பணை அமைத்தல் மற்றும் கம்பி வலை தடுப்பணை அமைத்தல், நிலத்தை சமப்படுத்தி சம உயர்வு வரப்பு அமைத்தல், இந்த பணிகள், மேலும் அந்த குழி எடுத்து வரப்பு அமைத்தல், இந்த பணிகள் எல்லாம் இதில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய மழை நீரை அந்தந்த பகுதிகளிலே சேமித்து அதுக்கு அதை நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள். அடுத்து வந்து தனிநபருடைய வருமானத்தை வந்து நம்ம பெருக்குவதற்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க, சுய உதவி குழுக்கள் மூலம் அவர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு, பணங்கள் வழங்கப்பட்டு சுய தொழில்கள் செய்வதற்காக இந்த திட்டம் வந்து அவர்களுக்கும் அந்த நீர்வழி பகுதியிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3வது நமது விவசாயத்தை மேம்படுத்துவது. அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக, அதாவது ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பழக்கன்றுகள் வழங்குதல், அப்புறம் அந்த ஃபாடர் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம ஃபாடர் விதைகள் வழங்கி அந்த இது கால்நடைகளுக்கு தீவனப்பயிர் உற்பத்தி செய்வதற்கு அது இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே போன்று விவசாயத்துறையில் வந்து இடுபொருள்கள், விதைகள் மற்றும் அதுக்கான இடுபொருள்களும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி வந்து அவர்கள் இந்த வாட்டர் ஷெட் அப்ரோச்சில் இந்த இயற்கை இந்த என்டையர் ஏரியாவையும் நம்ம வந்து வளப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கமாகும். இந்த திட்டத்தில் நிதி உதவியாக மத்திய அரசு 90%, மாநில அரசு 10% நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தில் வந்து இந்த நீர்வழிப்பை திட்டத்தில் அதாவது மக்களின் பங்களிப்போடு, அதாவது ஒரு வாட்டர்ஷெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டர்ஷெட் குழு அமைத்து அந்த மக்களின் பங்களிப்போடு அவர்கள் மூலமாக தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட தடுப்பணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 400 தடுப்பணைகள் தான் நாங்கள் செயல்படுத்தி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 ஹெக்டேர் என்ற அளவில் 60,000 ஹெக்டேர் என்ற அளவில் இந்த இடத்துல செயல்படுத்தப்பட்டு வந்து வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் செய்யப்பட்ட பணிகளில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சுமார் 2 முறை வந்து நிதி வழங்கப்படுகிறது. சுமார் ஒரு 5 கோடி அளவிற்கு ஒரு வருஷம் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிதியை கொண்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா பண்ணதுனால நீங்கள் இப்போ ஆச்சரியப்படுவீங்க, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் தண்ணீரை வந்து சேமித்து அதன் மூலம் வந்து விவசாயம் வந்து 25,000 பயனாளிகள் வந்து இதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் வந்து இதுவரை பெய்த மழைகளிலிருந்து சேமிக்கப்பட்டு அந்த விவசாயிகளை நிலங்களை வந்து பயன்படுத்தப்பட்டு சுமார் 25,000 ஹெக்டேர் வந்து இந்த இதில் வந்து நம்ம பரப்பளவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த மாவட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணி விவசாயத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்காக நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு பண்ணை குட்டை நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இதில் இருக்குது. இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 25க்கு 25 அந்த மீட்டர் அளவில் இதை செஞ்சுருக்கோம். இது ஒரு பயங்கரமான வறட்சியான பகுதியாகும். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்குட்டையில் இப்போ தண்ணீர் வந்து 5 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து இதில் வந்து நிலச்சிருக்கோம். இதை பயன்படுத்தி நிலத்தடி நீரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக அமையுது. நிலத்தடி நீரை அதிகப்படுத்தி விவசாயத்தை நல்ல முறையில் உற்பத்தி செய்து இந்த விவசாயிகள் நல்ல பயன்பெறணும்னு, நல்ல விவசாயத்தை பெருக்கி நல்ல வருமானத்தை எடுக்க முடியும் அப்படின்னு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற என் ஜெயராஜ் அவர்களை 09442376004 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன்.
இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 1/9/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சிறு தானியங்களில் இருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் ஒன்றான சாமை அரிசி மாவில் இருந்து முறுக்கு தயாரிக்கும் முறை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் முதலகுப்பட்டி கிராம வேளாண்மையாளர் AS மரிய செல்வராணி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் உயிர் மீன் சந்தைப்படுத்துதல் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் V செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட விற்பனை குழு செயலாளர் SA சையத் இப்ராஹிம் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.